அவரை நமக்காக இந்த உலகத்துல ஒப்பு கொடுத்தார். பல பாடுகள் பட, வேதனைகள் பட, மறிக்க தன் சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தார். யாருக்காகன்னு கேட்டா நமக்காக தான். உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த குமாரனை அவர் ஒப்பு கொடுத்தார். நாம ரட்சிக்கப்படணும். நாம இதே பாவத்துல இருந்துடக்கூடாது. நாம ஏழ்மையா இருந்துடக்கூடாது. நாம நித்திய ஜீவனை அடையணும்னு சொல்லி கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். பாருங்க, இதனுடைய கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். திரளான ஐஸ்வர்யங்கள், உயர்வுகள், ஞானம், செல்வம், சுகம், பலன், ஆரோக்கியம். அதனால நம்ம எதை பத்தியும் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட லைஃப்லயும்